ஓகே, ஒரு வழியாக ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். எங்களுடைய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் சக்தி நகர். இங்கே தான் நாங்கள்லாம் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கீர்த்திகிரி டெம்பிள் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருடைய என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி பிளான் சொல்லியிருக்கானுங்க. ஆனால் போவானுங்களான்னு தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. மேபி பிளானை கேன்சல் பண்ணிவிடுவானுங்கன்னு தாங்க கைஸ் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே ரொம்ப தூரம் போயிட்டு டயர்டில் திரும்ப வந்தாலும் வந்துடுவானுங்க. நைட் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பிளானை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வண்டி ஓட்டுறது தான் கிருஷ்ணா. இவரும் ஒரு யூடியூபர் தான். இவர் கிறிஸ்டி கிரியேஷன் சம்திங் இதை வச்சுருக்கான். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ரொம்பவே சூப்பராக பேசுவான் அவன். அதனால தான் எனக்கும் கொஞ்சம் பேசி கொடுறான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீடியோவை அவனை பண்ண வச்சு வாய்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருந்தேன். நல்லா தான் பண்ணியிருந்தான். பட் என்ன ஒன்று, இந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைன்னு வந்துருச்சு. அது மைக் ப்ராப்ளம், வேறு மைக் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முகுலிவாக்கத்தில் இருக்கவங்க வாய்ஸ், உங்களுக்கு மீன் மார்க்கெட் எங்கேயே இருக்குது உங்களுக்கு பக்கத்தில். யாராச்சும் முகுலிவாக்கம் அப்புறம் போரூர் மணப்பாக்கம்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நல்ல கடையாக பார்த்து போயிட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இந்த முன்னாடி ஒருத்தர் பச்சை கலர் பேக் மாட்டிட்டு போகிறாரு பாருங்க, அவரும் நம்ம ஆளு தான். அவர் இங்கே கிட்ட போயிட்டு அவனை காமிக்கிறேன். இவர் தான், இவர் பேர் கிஷோர். இவரும் ஒரு யூடியூபர். ஒரு யூடியூப் நேம் கிக்குன்னு வச்சுருப்பார். வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இவரும் ஒரு மோட்டோ விளாகர் தான். புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. கப்புள் விளாக்ஸ்லாம் போடுவான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி அப்பாவாயிட்டான். கப்புள் விளாக்ஸே போடலாமல். போரூர் பிரிட்ஜ் ரைட்டில் போனீங்கன்னா வடபழனி, லெஃப்டில் போனால் நமக்கு குன்றத்தூர் அதெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க்குங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்காங்க கைஸ். மேலே பாருங்கள், பிரிட்ஜுக்கு மேலே மெட்ரோ பிரிட்ஜ் சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் சென்னை டோட்டலாகவே சூப்பராக மாறிடும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் சென்னையில் இருப்பேனான்னு தெரியல. சென்னை விட்டு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன், ஆனால் போக முடியல. என்னுடைய பேட் லக். எனக்கு சென்னை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப வருஷமாக சென்னையிலே இருக்கேன். வேறு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இவங்க எப்படி போகிறாங்கன்னு வேறு தெரியல. ஸ்ட்ரைட்டாக போகிறாங்களா இல்லை லெஃப்டில் போகிறாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி முன்னாடி கிஷோர் போகிறான். கிஷோரை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவன் ரைட்டில் போயிட்டான்னா பிரச்சனை. ஸோ இதுக்கு தான் எல்லாம் ஒன்றா போங்கடானா கேட்கவே மாட்டேன்றானுங்க எப்பயுமே. மொத்தம் 2 கிலோமீட்டருக்கு பின்னாடி வருவான், மொத்தம் 2 கிலோமீட்டர் முன்னாடி போவான். நம்ம மட்டும் நடுவில் போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ட்ரிப்புலுமே இதுதான் பண்ணுவானுங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பூந்தமல்லி போயிட்டு போகிற மாதிரி பிளான்னு. ரைட்டில் போனோம்னா மதுரை வாயிலில் போயிட்டு மெயின் ரோட்டில் போயிடலான்னு பிளான்னு. எப்படி போகிறாங்கன்னு தெரியல. கிஷோர் போகிறத பார்த்து தான் நாங்கள் போக போகிறோம். கிஷோர் எங்கே போகிறான், ரைட்டு போகிறான்னா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறான்னா? ஓகே, ரைட்டு போயிட்டான். ரைட்டில் போயிட்டு அப்போ பெட்ரோல் அங்கே பாரத்தில் தான் போடுவானுங்க. பாரத்தில் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியது தான் கைஸ். இதுதான் மதுரை வாயில் ரோடு. மதுரை வாயில் டு அந்த பக்கம் போனீங்கன்னா, பின்னாடி போனீங்கன்னா தாம்பரம் வரும். இந்த ரோட்டில் செம்மையாக இருக்கும். டே டைமில் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் மரம், அப்படியே சூப்பராக இருக்கும். ரோடெலாம் சூப்பராக க்ளீனாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் கைஸ், இந்த பக்கம் நீங்கள் அவுட் ஆஃப் சென்னைனாலே ஒரு இந்த காஞ்சிபுரம் தாண்டி வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே விவசாயம் தான். பிளேசஸ்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சென்னையில் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஊர் பக்கமே மாதத்துக்கு ஒரு டைம், 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வர மாதிரி இருக்குது. ரோடு நல்லா இருக்கிறதுனால எல்லாம் வேகமாக போகிறானுங்க. யாராவன் மொரட்டாலாக ஓடிட்டு இருக்கான், அந்த மாதிரி போகிறானே அவன். சர்றன்னு கிட்ட நம்மளுக்கே பயங்காட்டுறியப்பா, என்னப்பா நீ கிஷோர். நான் முறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நீ தான் தாங்கவே மாட்டேன். போவோம்மா வேகமா. என்ன திரும்பி பார்க்குறான்? ஆளில் தான் இருக்கு, வா போவோம். இந்த பக்கம் ரைட்டில் வாயா, லெஃப்டில் வாயாயோ? லெஃப்டில் வரான்ட்டு ரைட்டில் வரேன். என்னடா நீ வீடியோ எடுக்க சொல்கிறான், சருன்னு போகிறான். என்ன கதைன்னு ஒன்றுமே புரியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஒரு ரெஸ்ட்டை போடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டு தேடிட்டோம். கேமரா ஆனில் இருக்குது. 130 ஓகே. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நிறுத்தியிருந்தோம். அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் பெருசாக எடுக்கவே இல்லைங்க. இவங்க எங்கே போகலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறானுங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு என்கேஜ்மெண்ட்டோடு திரும்ப வந்தாலும் வந்துடுவானுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஷூட்டு. இப்போல்லாம் டைம் ஆகலை உங்களுக்கு. என்னத்த பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு டீ ஒன்று வர போடலான்னு சொன்னால் அதுவும் கண்டுக்கல. நம்ம பாட்டுக்கு போகிறானுங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. போவோம் கூடுவேன் நம்மளும். இப்போது ரைட்டில் பார்த்தீங்க லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி வரும் உங்களுக்கு. பெரிய ஏரி. எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த சரௌண்டிங்கில் மேபி பெரிய ஏரி இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு இருக்க பாருங்கள். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு மரம் வெட்டிகிட்டு இருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக மரம் தான் இருந்துச்சு. பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மரம் இருக்கக்கூடாது தான். இந்த ஏதோ முள் மரம் சொல்லுவாங்கள்ல, கருவேல மரம். அது வந்து நிலத்தடி மொத்தம் எடுத்துருமா. அதனால் வந்து வெட்டிட்டாங்க எல்லாத்தையுமே. இதுக்கு முன்னாடி மரம் இருக்கும்போதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். கடைசியில் மரத்தையே எடுத்துட்டாங்க. நான் வீடியோ இப்போ எடுக்கணும். என்ன பண்ணுறது பாருங்கள், பேட் லக். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் முறுக்கி பிடிச்சி பார்க்குறேன். எப்படி எவ்வளோ கிலோமீட்டர் வேகம் போகுதுன்னு பார்ப்போம். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக வாங்க. நான் ரோடு நல்லா இருக்கிறதுனால தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யாரும் ரோடு சரியில்லாத இடத்துலையோ இல்லை நிறைய க்ரௌடாக இருக்கிற இடத்துலையோ யாருமே வேகமாக போகாதீங்க. ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ, டோன்ட் கோ ஃபாஸ்டர். வேகமாக போகாதான்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ரோடு ரொம்பவே பல வருஷமாக எனக்கு இந்த ரோடு தெரியும். எங்கே எப்போ ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும், எந்த இடத்துல ரைட் லெஃப்ட்டு கட் ஆகும், எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேகமாகவே போகிறேன். மற்றபடி எனக்கு தெரியாத ரோட்டில் நான் என்றைக்குமே வேகமாகவே போக மாட்டேன். அதே மாதிரி க்ரௌட்ஸ் இருந்துச்சுனாலும் வேகமாக போக மாட்டேன். ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் முறிச்சு பிடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ. அவர் அங்கே இருக்காரு. அவன் எப்படி அங்கே போனான்? திரும்பி பார்க்குறானுங்க. கைஸ், மொரட்டு வியூ பாயிண்ட் கைஸ். கம்மியாக இருக்குது பாருங்க ரேட்டு. ஆனால் ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டானுங்க. டைம் ஆச்சுன்றானுங்க. கம்மியாக இருக்குது பிளேஸ். புளியெல்லாம் இருக்கிற குளிருக்கு அவ்வளோதான், உறைஞ்சிரும் எல்லாம். தெரியல என்ன வருங்க. எப்படி இருக்கலாம், பலரை கூட. இதுதானா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. முருகர் கோவில் இல்லையா? கோவிலுக்கு முன்னாடி லொக்கேஷன் அனுப்பியிருக்கடா. 3 கிலோமீட்டர் இருக்குடா இன்னும். ஆனால் இங்கே ஒரு கோவில் இருக்குது. எங்கே போகிறானுங்க எங்கே வரானுங்க ஒன்றுமே தெரியல. என்ன மேட்ச்சு என்ன டீமு ஒன்றுமே தெரியாமல் வந்து நேர கொண்டுதான் இருக்குது. இந்த கோயில் பேர் என்ன? இந்த கோயில் பேர் என்ன தெரியுதா? போர்டில் என்ன போடணும்? இங்கே நடக்கிற மாதிரிலாம் தெரில, ஒன்றுமே இல்லை. இங்கே நல்லா உள்ளே போகலாமா? உள்ள நல்லா தான் இருக்கும் போல. ப்ரோ லைவ் லொக்கேஷனா அது? ரைடர் புர்ன்றாரு பாரு வளைவில் கூட. ஸ்டாண்டிங்லலாம் ஸ்லோவாக போங்கடானா கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்குது பிளேஸ். நல்லா இருக்குது. இவன் எப்படி வந்தானே தெரியல. எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஷார்ட் கட்டில் என்ன வந்துட்டே இருந்தான். பார்த்துட்டா அந்த தொடர்ந்து கேட்க மாட்டேது. வண்டி சீது என்ன பண்ணுறோம் பார்த்துலாம் அப்போ
ட்ரிப்பு போகலான்னு ஏமாற்றி மேரேஜ் கூப்பிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? அந்த எங்கே வருது வண்டி? பேரு என்ன படிக்கிற உன் ஊர் சொல்லு. ஃபோன் வச்சிருக்கியா? தளபதி விஜய்க்கு டைரக்டா காட்ட போறோம். தளபதி விஜய் பார்த்துட்டு உன்னை மீட் பண்ண வருவாரு. சீரியஸா தான் பேசு. கண்டிப்பாக வீடியோவில் போடுறோம். நான் சொன்னதை லஸ்டர் மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. லஸ்டர் பீஸ்ட் சொல்லு. பீஸ்ட் R15 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ட்ரெண்டு போகணும். இப்போதான் ரியல் ட்ரிப்பே ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் ட்ரிப் ஆரம்பிக்குதுன்னு இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினச்சிருக்கிறீங்களா? இதுதான் இதை தான் இங்கே சென்னையில் சொன்னானுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரிப்பு போகிறேங்க. இது பாரு ஒரு அறந்தவாள் என்ன பண்ணுக்குதுன்ட்டு கிட்டிங் பண்ணுக்குது. இதை சொல்லணும் முக்கியமா ஒய்ஃபுக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு பாட்டு மாதிரி எங்கள் கூட சுற்றிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணுறான்? ஒய்ஃப் இவனை செருப்பத்துன்னு அடித்தா கூட என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்ல டைம் 12 ஆகுது, இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு ட்ராவல் முக்கியம், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கலாம்.